ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹேர் க்ரோத் வந்து வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ட்ராண்ட்ரஃப், வெயிலுக்கு அப்படியே முடி பொடுகு, முடி கொட்டுதல் இது மாதிரி நிறையா இருக்குது. அது மாதிரி எதுவும் வரக்கூடாதுக்காண்டி தான் நான் இன்றைக்கி அம்மாட்ட வந்து சும்மா இருக்கிறதுக்கு இதையாவது வடகத்தை செஞ்சு வைப்போம் அப்படின்ட்டு இந்த செம்பருத்தி தலை வடகம் செய்ய போகிறேன். செஞ்சு எண்ணெயில் ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்ட்டுருக்கிறேன். நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற ஜாஸ்மின் கோகனட் ஆயிலில் யூஸ் பண்ணிப்பேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துங்கன்னா செம்பருத்தி பூ வந்துட்டு செம்பருத்தியில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு முடி உதிர்வை குறைச்சி முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதோட கருவேப்பிலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கருவேப்பிலை வந்து முடி அடர்த்தியை கொடுக்கறதுக்கு கருவேப்பிலை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? முதல்ல செம்பருத்தி பூவில் இருக்கிற குச்சி, அந்த தேவையில்லாத வேஸ்டேஜ்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் சோற்றுக்கற்றாழை வந்துட்டு நம்ம உடல் குளிர்ச்சிக்கும் டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணுறதுக்கும் முடி உதிர்வு குறைப்பதற்கும் சோற்றுக்கற்றாழையும் வெந்தயமும் நமக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் நல்லா நான் ஊற வச்சுருக்கிறேன். நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க. அப்போ காலையில் வந்துட்டு அதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? நல்லா பேஸ்ட்டாக வரும். அப்போதைக்கு ஊற வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரியாக திருநியாக இருக்கும். ஸோ நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியிலையே அப்படியே போட்டுட்டு இது கூட சோற்றுக்கற்றாழை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். உள்ளே இருக்கிற ஜெல் மட்டும் எடுக்கணும். நான் எண்ணெயில் ஊற வைக்கிறது தானே அப்படிங்கிறதுக்காண்டி நான் சைடில் இருக்கிற முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக நறுஞ்சு போட்டிருக்கிறேன். அதையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் போய் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா நல்லா ஒரு சைன் பேஸ்ட் கிடைக்கும். அதோட இந்த செம்பருத்தலை, செம்பருத்தி பூ, கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். சரிங்களா? நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா தண்ணி வடிகிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தென் முதல்ல கருவேப்பிலை போடணும். செம்பருத்தியில் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், நல்லா அரைச்ச போல இது மாதிரி நிறையா இருந்துச்சு எனக்கு. இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பவுலாக நான் குட்டி உருண்டையாக வச்சு காய வச்சுக்க போகிறேன். இதை வந்து நல்லா காய வச்சுருவோம். நல்லா முதல்ல உருண்டையாக நல்லா பிடிச்சி காய வச்சுப்போம். நம்ம வந்து டேரெக்டாகவும் தலையில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி வாஷ் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நான் வந்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அதிகமாக இதெல்லாம் கிடைக்காது, என் வீட்டு சைடு இருக்கா அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இது வந்து வாரத்துக்கு 2 முறை தேய்ச்சி குளிக்கணும். அதுவே நம்ம அதை எண்ணெயில் ஊற வச்சிட்டோம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம எண்ணெய் தலைக்கு வச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் இப்போ நான் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிறேன். இது போடுறதுனால எனக்கு வந்து முடியல முதல்ல பந்தாக கொட்டும் அப்படியே. ஆனால் பரவாயில்ல, இப்போ வந்துட்டு என்னோடய முடி உதிர்வு வந்து குறைஞ்சிருக்கு. முடி வளரவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஐ ஆம் ஹாப்பி. அதனால தான் உங்களுக்கும் இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? போட்டுட்டு நல்லா காய வச்சுருவோம். வெயில் அடிக்கிற வெயில் ஏன் வேஸ்ட்டாக போகணும்? அதனால் வெயிலில் வடகத்தை காய வச்சுருவோம். வெயிலில் வடகத்தை காய வச்சுட்டு ஸோ அது வந்துட்டு நல்லா குட்டி பவுலாக ஊற வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் செக்லாட்டில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு அது செட் ஆகலை. எனக்கு வந்து அப்போ இருந்தே வந்துட்டு ஜாஸ்மின் எண்ணெய் தான் எனக்கு வந்து செட் ஆகுது. ஸோ அதனால தான் நான் ஜாஸ்மின் கோகனட் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து நல்லா அதில் வந்துட்டு அந்த உருண்டைகளை வந்துட்டு மொத்தம் நான் வந்து 6 மாதம் 7 மாதமாவது நான் ஓட்டிடுவேன். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அது வந்து மாற்றிடுவேன். நான் 10 உருண்டை 20 உருண்டை தான் நான் ஊற போடுவேன். இந்த மாதம் 1ஆந்தேதி ஊற போட்டேன்னா திரும்ப அடுத்த மாதம் 1ஆந்தேதி அடுத்து நான் மாற்றிடுவேன். ஒரு மாதம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தூக்கி மாற்றி யூஸ் பண்ணிடணும். இதே வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அதை மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பவுலில் போட்டுட்டு அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் உபயோகமாக இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது எனக்கு உபயோகமாக இருந்தது, அதே மாதிரி உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.